நான் ஆண்ட பரம்பரை, நான் அந்த வம்சம் இந்த வம்சம் இப்படியே சண்டை போட்டுட்டு கடை. நான் அதானி அம்பானிக்காக இங்க எல்லா வேலையும் செய்யறேன், கார்பரேட்டுகளுக்காக செய்யறேன். இதுல பெரிய பெரிய கார்பரேட் முதலாளிகளாக இருக்கக்கூடியவர்களில் மிக உயர்ந்த சாதிக்காரர்கள் தான் இந்தியாவிலே இருக்கிறார்கள். ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்கிறான், கையில உங்களுக்கு காவி கொடியை கொடுக்கிறான், சண்டை போடுங்கிறான், ஆண்ட பரம்பரை இழிந்த பரம்பரை சண்டை போடுங்கிறான், தூண்டி விடுறான். இது ஒரு புறம் சனாதன பாசிசம், இன்னொரு புறம் கார்பரேட் நிறுவனங்களுக்கான பாசிச கொள்கை. இந்த இரண்டு கொள்கைகளையும் கொண்டிருக்கிற மிக மோசமான மக்கள் விரோத சக்திகளை வீழ்த்துவதற்காகத்தான் 2026 சட்டமன்ற பொது தேர்தல் வர இருக்கிறது. இந்த தேர்தலில் இன்றைக்கு யார் யாரையோ களமிறக்கி விடுகிறது பாஜக அரசு. அவங்களுக்கு இடையில நேருக்கு நேராக உறவு இருக்காது. எங்களுக்கு பாஜகவும் தான் எதிரி என்பார்கள். ஆனால் பாஜகவுக்காக களமிறங்கி இருப்பவர்கள் அவர்கள், அதை மறந்துவிடக் கூடாது. நான் யாரையும் மனதிலே வைத்து சொல்லவில்லை, அரசியலை புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். இன்னைக்கு ஒரே ஒரு அரசியல் தான் பாஜகவுக்கு. இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் அவங்களால வேலை செய்ய முடியுது, தமிழ்நாட்டில் மட்டும் அவங்க பருப்பு வேகவில்லை. என்னென்னவோ முயற்சி பண்ணி பார்க்கிறார்கள், நடக்கவில்லை. எவ்வளவோ பகிரத முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள், நிகழவில்லை. அதற்கு காரணம் என்ன? இன்றைக்கு ஒரே பாதுகாப்பு அரண் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி.